கூட்டத்தில் ஏமாந்தமா இல்லையாங்க? வழிகட்ட கூட்டங்கள் வந்த பொழுது அதே மாதிரி குர்ஆனை சொல்லி குர்ஆனுடைய வசனங்களை சொல்லி வழிகெடுக்க உட்பட்டார்கள் காதியாக்கள் என்ற கூட்டம். ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிபை கொலை செய்தவர்கள் அவர்கள் தான், ஷஹீதாக்கியவர்கள் அந்த கூட்டத்தினர் தான். அவங்க இடத்துல இபாதத்துக்கு பஞ்சம் இல்லை, தொழுகைக்கு பஞ்சம் இல்லை. அவ்வளவு இபாதத் செய்வாங்க, அவ்வளவு குர்ஆன் ஓதுவாங்க, அவ்வளவு வணக்க வழிபாடு ஈடுபட்டாங்க. ஆனா அவங்க பண்ணது என்ன? ஃபித்னா. குர்ஆனுக்கு சரியான விளக்கம் சொல்லாமல் குர்ஆனுக்கு தவறான அர்த்தத்தை கொடுத்தார்கள். அது அலி இப்னு அபீ தாலிப் சரியான அர்த்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை எதிர்த்து போராடினார்கள். எனவே அவர்களை ஷஹீதாக்கினார். காதியாக்கள் என்ற அந்த கூட்டம், வழிகட்ட அந்த கூட்டம். அந்த வரலாறு நான் சொல்ல வரல. இப்படி குர்ஆனுடைய சரியான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போராட வேண்டியிருக்கிறது. இந்த மார்க்கத்திற்காக இறை நேசர்கள் என்ன சேவை செய்தார்கள் என்றால் குர்ஆனுடைய சரியான புரிதலை கொடுத்தார். குர்ஆனுக்குண்டான தவறான கற்பிதத்தை அவர்கள் நீக்கினார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கலீஃபா மாமூனுடைய ஆட்சி காலத்துல அவர்களுடைய அந்த நேரத்துல குர்ஆன் அருளப்பட்டது அல்ல, படைக்கப்பட்டது என்ற கருத்தை உடையவனாக அவன் இருந்தான். அப்படி ஒரு கூட்டம். குர்ஆன் அல்லாஹ்வால் அருளப்பட்டது என்று நாம் சொல்கிறோம். ஆனால் அவன் சொன்னான், இல்லை, அல்லாஹ்வால் அருளப்பட்டது அல்ல, இது படைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது, மனிதனால் உருவாக்கப்பட்டது என்று சொன்ன பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுத்த சுன்னத் ஜமாஅத்தினுடைய ஆலிம்கள், இமாம்கள், இறைநேசர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் தீனை பாதுகாத்தார். எந்த அளவிற்கு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் செல்வாக்கானவர்கள். அதனால் அவர்கள் தனக்கு எதிராக ஒரு கொள்கையை, தனக்கு எதிரான கருத்தை வெளியே சொல்கிறார்கள் என்பதற்காக சிறைபிடிக்கப்பட்டார். சிறைபிடிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் சவுக்கால் அடிக்கப்பட்டார். அப்படி அடிக்கப்பட்ட பொழுது ரத்தம் கொட்டும், சலை பிஞ்சு வரும். ஆனாலும் கூட அவர்களிடத்தில் அதிகாரிகள் கேட்பார்கள், என்ன சொல்கிறீர்கள்? குர்ஆன் படைக்கப்பட்டது மக்லூக் என்று நீங்கள் சம்மதிக்கின்றீர்களா என்று கேட்ட பொழுது, இல்லை, குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல, அது அருளப்பட்டதுதான் என்று சொல்லுவார். பல அறிஞர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்தாலும் சில பேர் ஆமாங்க அப்படின்னு ஆமாஜாமி போற சில பேர் இருப்பாங்க. ஆமாங்க, நீங்க சொல்ற மாதிரிதான், அது சரிதான் சொல்லக்கூடிய அரசருக்கு கலீஃபாவுக்கு ஆமாஜாமி போட்டவர்களும் இருந்தார்கள். மற்ற ஆளுங்கள், இமாம்கள், மற்ற ஆளுங்கள் என்ன பண்ணாங்க, நமக்கு எதுக்கு ஒம்போ, நீ எதையா சொல்லிட்டு போ, ஆள விடு அப்படின்னு அமைதியா இருந்தவங்க சில பேர். ஆனா இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அப்படி இருக்கல. மாறாக எதிர்த்து, அரசனையே எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். குர்ஆன் அருளப்பட்டது தானே தவிர அது படைக்கப்பட்டது அல்ல, மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல என்று அவர்கள் குரல் கொடுத்தார்கள். அதிகாரிகள் கூட சொன்னாங்களா, ஏங்க உங்களுக்கு வம்பு, அடிக்கிறான் டெய்லி, சதை பெய்யுது, எங்களுக்கு கஷ்டமா இருக்குது, சரின்னு சொல்லிட்டு போங்கன்னா இது ரெண்டு இருக்குது. சொல்ல மாட்டேன், உயிரே போனாலும் குர்ஆன் படைக்கப்பட்டது, அது அருளப்பட்டது அல்ல என்று நான் சொல்லவே மாட்டேன், உயிரே போனாலும். ஏன் அப்படின்னா அல்லாஹ் எனக்கு எளிமை கொடுத்திருக்கிறான், என்னை ஒரு இமாமா ஆகியிருக்கிறான். அப்ப நானே குர்ஆன் படைக்கப்பட்டதுதான், அருளப்பட்டது அல்லன்னு சொன்னா பின்னாடி வரக்கூடிய மக்கள் அப்ப அதுதான் உண்மை போல தெரியுது. இமாம் அஹ்மது பின் ஹம்பலே சொல்லிட்டாங்களே அப்படின்னு எல்லாரும் வழிகட்டு போயிடுவாங்க. வழிகட்டு போகக்கூடிய அந்த கருத்தை நான் உயிரே போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் சிறையில அடிக்கப்பட்டு அதிலே ஷஹீதானார் இமாம் அஹ்மது பின் ஹம்பல். எந்த தஅவீலுக்காக வேண்டி, எந்த குர்ஆனுடைய விளக்கத்திற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் குர்ஆனுக்கு தன்ஜீலுக்காக போராடினாங்க, அதே மாதிரி இங்க தன்ஜீலுக்காக யார் போராடுறா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தன்ஜீலுக்காக போராடினேன், குர்ஆன் அருளப்பட்டதுதான் என்பதற்காக போராடினேன். செய்தன அலி இப்னு அபீ தாலிப் அதனுடைய தஅவீலுக்காக, தஃசீலுக்காக போராடுவேன்னு சொன்னாங்க. ஆனா அங்க இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆன் அதனுடைய தன்ஜீலுக்காக வேண்டியே போராடினாங்க. அல்லாஹ்வால் நுஸூல் செய்யப்பட்டது, இறக்கப்பட்டது, அருளப்பட்டது, அது மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல என்ற கருத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அவர்கள் போராடினார்கள் என்று பார்க்கிறோமே. இது மாதிரியான இமாம்களை கொண்டுதான் இந்த தீன் நிற்கிறது. இது மாதிரியான மகத்தான இறை நேசர்களை கொண்டுதான் தீன் நிற்கிறது. எப்படிப்பட்ட மகான் அவங்க! யாருக்காண்டு துவா செய்தா உடனே கபூல. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் யாருக்காக துவா செய்தாலும்
அந்த துவா உடனே கபூலாகும். ஏன்னா துவா உடனே கபூலாகிறது என்பதும் ஒரு வலியுல்லாவுடைய அடையாளம். அந்த அடிப்படையில அஹ்மது பின் ஹம்பல் மகத்தான அந்தஸ்தை பெற்றவர்கள், உயர்வான இடத்தை பெற்றவர்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவின் மூலமாக பல நற்செய்திகளை சொன்னார். ஒரு வரலாற்றில் வருகிறது, ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கனவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றி சொன்னார்களாம், பஷ்ஷிர் லி அஹ்மத் இப்னு ஹம்பல். இமாம் ஷாஃபிக்கு சொன்னார்களாம், அஹ்மது பின் ஹம்பலுக்கு நற்செய்தி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அஹ்மது பின் ஹம்பலுக்கு நற்செய்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இமாம் ஷாஃபி புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த கனவுக்குண்டான விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன நற்செய்தி இதை சொல்லி அனுப்புனாங்க தன்னுடைய மாணவரிடத்துல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த நற்செய்தியை சொல்லி அனுப்புறாங்க. அஹ்மது பின் ஹம்பல்கிட்ட போய் இந்த நற்செய்தியை சொல்லிட்டு வா, ரசூலுல்லாஹ் வந்து நற்செய்தி சொல்றாங்க அப்படின்னு. உடனே இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்களும் நற்செய்தியை விளக்கிக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி அதை உற்சாகத்தோடு அவரை வரவேற்றார்கள். இமாம் ஷாஃபி இடத்துல திரும்ப அவர் வருகிறார். வந்த பொழுது அவங்க கேட்டாங்க, போய் நற்செய்தி சொன்னியா? சொன்னேன். நற்செய்தி சொன்னா ஏதாவது பரிசு கொடுக்கறது சுன்னத்து இருக்கு. யார் நற்செய்தி சொல்றாரோ குட் நியூஸ். இப்ப நமக்குலாம் நற்செய்தி அப்படின்னா அவங்க குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா அது குட் நியூஸ். உங்க பார்த்து ஜெயிச்சிருச்சு, உங்க ஆளு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அது நமக்கு குட் நியூஸ் இல்லையா? இப்படி ஏதாவது நமக்கு நற்செய்தி சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அப்படியே ரொம்ப சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி நிப்பாட்டிக்கணும். ஆனா அசல் நற்செய்தி யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு என்ன கொடுக்கணுங்க? என்ன கொடுக்கணும்? ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். அது சுன்னத்து. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க அந்த மாணவர்கிட்ட, நற்செய்தி சொன்னியா? சொன்னேன். ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருப்பாங்களே? ஆமா கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? அவன் தான் போட்டது ஜுப்பாவே கலத்தி கொடுத்தாங்க. அப்ப இமாம் ஷாஃபி சொன்னாங்களாம், அப்ப அந்த ஜுப்பாவை எனக்கு தான் நான் கேட்க மாட்டேன். இமாம் ஷாஃபி உஸ்தாத், அஹ்மது பின் ஹம்பல் மாணவர், நீ தான் நான் கேட்க மாட்டேன். ஆனா அந்த ஜுப்பாவை கழுவி அது தண்ணீர் எனக்கு தான் கேட்டா. ஜுப்பாவை கழுவி இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய ஜுப்பா அல்லவா? எனவே அந்த ஜுப்பாவுக்கு ஒரு மகிமை இருக்கிறது, மகத்துவம் இருக்கிறது. அதை கழுவி அந்த தண்ணீர் கொஞ்சம் எனக்கு தாப்பா அப்படின்னு கேட்டாங்க. எந்த நற்செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த நற்செய்தி இமாம் ஷாஃபி சொல்லி விட்டாங்க, அவங்க சந்தோஷப்பட்டு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சந்தோஷப்பட்டு ஜுப்பாவை கலந்து பரிசாக கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி அரசரால் உனக்கு தொல்லை வருங்கிறது தான் நற்செய்தி. கலீஃபாவால உங்களுக்கு தொந்தரவு வரும் அப்படிங்கிறது தான் நற்செய்தி. அரசர் மூலமாக, கலீஃபா மூலமாக குர்ஆனுக்காக வேண்டி போராட வேண்டிய ஒரு அவசியம் வரும். அதில் நீங்கள் அடிக்கப்படுவீர்கள், சவுக்கால் அடிக்கப்படுவீர்கள், அடிக்கப்பட்டு ஷஹீதாகுவீர்கள், உயிரே போயிடும். இதுதான் நற்செய்தி. நமக்கு இதுதான் நற்செய்தியாங்க. உங்களுக்கு அடி கிடைக்கும், கொஞ்ச நாள் அரெஸ்ட் ஆகுவீங்க அப்படின்னு சொன்னா இதை சொல்லி சொல்லி இதை போய் அங்கிருந்து வந்து சொல்ல வந்தேன்னு கேட்போம். ஆனா இமாம் அஹ்மது பின் ஹம்பலுக்கு நீ அரசு செய்யப்படுவாய், அடிக்கப்படுவாய். எதற்காக? குர்ஆனுக்காக, குர்ஆனுடைய சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக நீங்கள் அடிக்கப்படுவீர்கள், ஷஹீதாக்கப்படுவீர்கள் என்பது ஒரு குட் நியூஸாக தெரிந்தது. அந்த இமாம் அஹ்மது பின் ஹம்பல் கடைசி வரைக்கும் தங்கள் உயிரைத்தான் கொடுத்தார்களே தவிர கொள்கை மாறவில்லை. அந்த அடியிலேயே ஒரு ஷஹீதாராங்க. வரலாற்றுல இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய ஜனாசாவில் கூடின மக்கள் கூட்டம் இருக்கு பாருங்க, அது கிண்டஸ்ல தான் இப்ப பதிவு பண்றாங்க. கிண்டஸ் பதிவு பண்ணணும். அவ்வளவு கூட்டம், கட்டுக்கடங்கான கூட்டம். ஆக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் குர்ஆனுடைய தன்சீலுக்காக வேண்டிய போராடினார். அதுல செய்தன அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் குர்ஆனுடைய தஅவீலுக்காக வேண்டிய செய்தார்கள். தஅவீலுக்கு முக்கிய மார்க்கத்துல இன்னைக்கு யாவாமன் அவனுக்கு தெரிஞ்ச விளக்கத்துல கட்ட விளக்கத்தையெல்லாம் சொல்றான். நாம நம்மள மாதிரி அவனை சிரிச்சு போயிடலாம். சரியான புரிதல் வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என்னுடைய தாயாரை ஜியாரத் செய்யறதுக்கு அனுமதி கேட்டேன். தாயாரை ஜியாரத் செய்யறதுக்கு அனுமதி கேட்டேன். அல்லாஹ் கொடுத்தான். போய் ஜியாரத் செய்யறாங்க. யாருடைய தாயாருங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார். ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் யாருங்க? ஆமினா அம்மா. ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஜியாரத்திற்கு அனுமதி கேட்டேன், அனுமதி கொடுத்தார். ஜியாரத் செய்றாங்க. கூட சில பேர் போறாங்க. தாயுடைய ஜியாரத் அல்லவா?
அந்த கபரை பார்த்த உடனே தியானத்திற்கு அங்க போய் நின்ற உடனே அவர்களுக்கு தாயினுடைய ஞாபகம் இருந்து விடுகிறது. 6 வயசு தான் அவங்கள வளர்த்தாங்க, சின்ன பிள்ளையா தான் வளர்த்தாங்க, பெரிய ஒரு அனுபவம்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்காரு. இருந்தாலும் நினைச்சு பாக்குறாங்க என்னுடைய தாய் அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்து அழுகுறாங்க. அவங்களுக்கு அழுகை கட்டுப்படுத்த முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபபகா அன்-நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். அபுகா மன் ஹவுலஹு, தன் கூட இருந்தவர்களையும் அழ வைத்து விட்டார். ரசூலுல்லாஹ் அழுத பார்த்தோம்னா நமக்கு அழுவாது தானே செய்யும். எல்லாரும் அழுதாங்க. அப்படி அந்த அழுகையோடு அந்த ஜியாரத்து நிறைவு பெறுகிறது. ஜியாரத்து நிறைவு பெற்ற பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொன்னார். நான் ஜியாரத்து செய்வதற்கு அனுமதி கேட்டேன், அல்லாஹ் கொடுத்துட்டான். ஆனா இஸ்திக்ஃபார் செய்வதற்கு அனுமதி கேட்டேன், கொடுக்கலன்னு சொன்னான். அவங்களுடைய பாவ மன்னிப்பு, அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு, அவர்களை இஸ்திக்ஃபார் செய்வதற்கு நான் என்ன செய்தேன், அனுமதி கேட்டேன். ஆனா அல்லாஹ் என்ன செய்யல, கொடுக்கல அப்படின்னு சொன்னான். இது ஒரு ஹதீஸ் தான். இப்ப இந்த ஹதீஸ்ல என்ன விளங்கலாம்? இந்த வழிகட்டவங்கிறதுக்கு அடையாளம் இதுதான். எப்படி விளங்கணுமோ அப்படி என்ன செய்யறது இல்லை, விளங்குறது இல்லை. எப்படி விளங்க கூடாதோ அப்படிதான் என்ன செய்யறது, விளங்காதவன் சொல்லுவோம்ல, அந்த விளங்காதவர்கள் அப்படித்தான் விளங்கினார். என்ன விளங்க சொல்றான்? ஏன் இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கல? நஊது பில்லாஹ், அவங்க காஃபிரா இருந்தாங்க, தாய் முஷ்ரிக்கா இருந்தாங்க. முஷ்ரிக்காக இருந்தா அவங்க என்ன செய்யக்கூடாதுங்க, என்ன செய்யக்கூடாதுங்க, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன், அல்லாஹ் வந்து அதாவது மா கான லின் நபிய்யி வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானு உலி குர்பா. முஷ்ரிகீன்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடாது. அவங்க எவ்வளவுதான் சொந்தமா இருந்தாலும், எவ்வளவுதான் நெருக்கமானவர்களாக இருந்தாலும், நீங்க அவங்களுக்கான என்ன செய்யக்கூடாதுங்க, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடாது என்று குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய தாயாருக்கு இஸ்திக்ஃபார் செய்யாததுக்கு அனுமதி கொடுக்காததுக்கு என்ன காரணம்? அவங்க முஷ்ரிக்கா இருந்தாங்க. அதனாலதான் அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கல என்று விளங்குகிறாங்க. இது நமக்கு கேட்கறதுக்கு அப்படிதான் கூட தெரிஞ்சு அப்படிதான் நினைப்போம், அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் கூட மனசு இல்லாம, கூச்சம் இல்லாம, எப்படிதான் சொல்றதுக்கு நான் வருது அப்படின்னு தெரியல. நான் வந்து கேட்டுட்டே இருக்கோம், அப்படிதான் குர்ஆன்ல அப்படித்தானே இருக்குது அப்படின்னு. ஆனா முதல்ல ஒரு விஷயம் விளங்கணும், இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு அல்லாஹ் ஏன் அனுமதி கொடுக்கல? அந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? எந்த ஒரு ஹதீஸா இருந்தாலும் அந்த ஹதீஸ அல்லது அந்த ஆயத்தை நாம் எப்படி பார்க்கணும், எப்படி விளங்கணும் அப்படின்னா, அடிப்படையான சில விஷயங்கள் நமக்கு முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார், தொகுத்து கொடுத்திருக்கிறார். அப்படித்தான் அதை பார்க்க வேண்டும், மனித நேயத்தோடு பார்க்க வேண்டும். குர்ஆன்ல ஒரு அவசரம் இருக்குது. முனாஃபிக்குகளை பத்தி அல்லாஹ் சொல்றான், இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரா. நீங்க அந்த முனாஃபிக்குகளுக்கு இஸ்திக்ஃபார் செய்தாலும் சரி செய்யாட்டாலும் சரி ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் 70 முறை அந்த முனாஃபிக்குகளுக்கு இஸ்திக்ஃபார் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆளுக்கு போய் இஸ்திக்ஃபார் செய்தாங்க, அவங்க ஜனாசத்துல வைக்க கூப்பிட்டாங்கன்னு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஜனாசத்துல வைக்கிறாங்கன்னா இஸ்திக்ஃபார் தானே, அது அவங்களுக்கு அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறது தானே பொதுவான நடைமுறை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அப்படி சொல்றானே. உமர் இப்னு கத்தாபே கேட்டார், அல்லாஹ் எப்படி சொல்றானே, 70 முறை கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றானே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் கூட கேட்பேன். 70 முறை கேட்டதுல மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான், நான் 70க்கு அதிகமா கேட்பேன் அப்படின்னா. குர்ஆனை எப்படி பார்க்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கிறார். ரஹ்மத்தான பார்வை இருக்க வேண்டும், மனித நேயத்தோடு குர்ஆனுடைய தஃசீரை அணுக வேண்டும். அல்லாஹ்வே சொல்லினா 70 முறை கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னானா அவங்க எப்படி வளர்றாங்க? 70 முறை கேட்டதுன்னா மன்னிக்க மாட்டான், கூடுதலா கேட்டா மன்னிப்பான்ல, அப்ப நான் கூடுதலா கேட்பேங்கிறாங்க. மன்னிக்கிறானோ இல்லையோ அது வேற விஷயம். நாம எப்படி புரியணும், நாம் எப்படி விளங்கணும்னா இந்த ரஹமத்துடைய பார்வையிலே குர்ஆனை பார்க்க வேண்டும். இது எப்படித்தான் ஹதீஸையும் பார்க்க வேண்டும். இப்போ இதே ஆயத்தினுடைய தொடர்ல எந்த ஆளுக்காக ஜனாசா தொலை வைக்க போனாங்களோ தொலை வச்சுட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? அது வரலாறு, நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம சொல்றதுக்கு உண்டான நேரம் இல்லை. ஆனா தொலை வச்ச பிறகு அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டான். என்ன ஆயத்திறக்கிட்டான்? வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா. இப்படி குஃப்ர்ல மௌத்தா போனவங்களுக்காக வேண்டி நீங்க இனி என்ன செய்யாதீங்க, ஜனாசா தொலை வைக்காதீங்க அப்படின்னு ஆயத்திறக்கிட்டான். அதுக்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் விளங்குறது அதுக்கு நியாயமா தான் அந்த ஆயத்து இறங்குது.
அதுக்கு அடுத்து கொண்டு சொல்றான் வலா தப்பும் அலா கபுரி, குஃபுர்ல மூத்தா போனவங்க காஃபுதான் அவனுடைய கபூர்ல போய் நிக்காதீங்க அப்படிங்கிறான். காஃபருடைய கபூர்ல போய் நிக்காதீங்கன்னா என்னங்க அர்த்தம்? ஜியாரத் பண்ணாதீங்கன்னா அர்த்தம் கபூர்ல போய் எதுக்கு நிக்கணுமோ? ஜியாரத்துக்கு தானே. அப்ப காஃபருடைய கபூர்ல போய் நிக்காதீங்கன்னா ஜியாரத் பண்ணாதீங்கிறான். அப்ப காஃபரா இருந்தா ஜியாரத் பண்ணலாமா? கூடாது. நான் ஜியாரத் செய்வதற்கு அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதி கொடுத்தான் அப்படிங்கிறதே வழங்க வேண்டாமா? அவங்க ரசூலோட உம்மா காஃபரா இல்லைன்னு, காஃபரா இருந்தா ஜியாரத் பண்ண அனுமதி கொடுத்து போனாங்க. அப்ப அதை மையமாக வைத்துதான் நம்ம அந்த ஹதீஸுக்கு நம்ம உடனே சொல்லணும். ஆனா இஸ்திக்பார் செய்ய அனுமதி கேட்டேன் கொடுக்கல. ஏன் இஸ்திக்பார் செய்ய அனுமதி கேட்டு கொடுக்கலன்னா, இஸ்திக்பார் செய்ய வேண்டிய தேவையே இல்லைங்க. அவங்க எப்போ ஒப்பாத்தானாங்க? நீங்க நபி என்று சொல்றதுக்கு முன்னாடி ஒப்பாத்தானாங்க, பத்திரத்துடைய காலத்துல ஒப்பாத்தானாங்க. காஃபிர்ங்கிறது எப்போ வரும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை பிரகடனப்படுத்தி பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை ஏற்றுக்கொள்ளாததான் அவன் காஃபிர். நுபுவத்து பற்றின அறிவிப்பு செய்து அவங்க 6 வயசா இருக்கும் பொழுது ஒப்பந்தாயிட்டாங்க. அப்ப அவங்க நபியாகவே இல்லையே. அப்ப அந்த நேரத்தில் வெளிப்படுத்தப்படாத ஒரு காலம் அல்லவா அது பத்திரத்துடைய காலம். மற்றபடி அவங்க என்ன தப்பு செய்தாங்க? நீங்க அவங்களுடைய பாவத்தை மன்னிக்க தாயோடைய பாவத்தை மன்னிப்பாயான்னு சொல்றோம்னா, உங்க தாய் என்ன தப்பு செய்தார்கள்? அவரிடத்துல எந்த குறையும் இல்லை, எந்த கரையும் இல்லை. குறையும் இல்லாத கரையும் இல்லாத அவர்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்க பாவமன்னிப்பு கேட்க தேவையில்லை. அது சீதேவி தூய்மையான அப்பளுக்கு இல்லாத சீதேவி. அவங்களுக்கு இஸ்திக்பார் செய்ய ஏன் அனுமதி கொடுக்கலன்னா, உங்க தாயின அவங்களுக்கு போய் நீங்க என்ன இஸ்திக்பார் செய்யறது தேவையே இல்லைன்னு அர்த்தம். அப்படித்தான் அதை விளங்க வேண்டும். அப்படித்தான் ஆயத்தின் அடிப்படையில நாம் அதை புரிகிறோம் இல்லையா? இப்படி சரியான புரிதல் இருக்கிறது குர்ஆனுக்கு. அந்த புரிதலை தந்தவர்கள் செய்தன அலி இப்னு அபீ தாலிப். காதியாக்கள், வழிகட்ட கூட்டத்தை சார்ந்த அந்த காதியாக்கள் குர்ஆனுடைய சரியான புரிதலை தராமல் வழிகெடுக்கக்கூடிய பல தஃசீர்களை வழங்கினார்கள். அதை எதிர்த்து போராடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஆக வலிமார்கள் அவங்க இந்த தீனுக்கு எந்த அளவிற்கு உயிர் கொடுத்தார்கள் என்றால், குர்ஆனுக்காக வேண்டி உயிர் கொடுத்தார்கள். குர்ஆன் உண்மையான வேதம் என்பதை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி உயிர் கொடுத்தார்கள். மட்டுமல்ல, குர்ஆனுக்கான சரியான விளக்கம் என்ன என்பதற்காக வேண்டியும் அவர்கள் உயிர் கொடுத்தார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். சங்கைக்குரியவர்களே, இறை நேசர்கள், இந்த மார்க்கத்தினுடைய தீனுடைய விழுதுகள் அப்படின்னு சொன்னா இந்த தீனை தூக்கி நிறுத்தியவர்கள் என்று பொருள். தீன மட்டுமல்ல, அவர்கள் சமுதாயத்துல தேவை ஏற்பட்ட பொழுது, அவசியம் ஏற்பட்ட பொழுது மக்களை உசுப்பி அசத்தியத்திற்கு எதிராக அவர்களை கிளர்ந்தள செய்தவர்கள். பைத்துல் முகத்தஸ் சிலுவை போர் நடந்துச்சு. அந்த பைத்துல் முகத்தஸ் ஐரோப்பியர்கள் கைப்பற்றி விட்டார்கள். இப்ப அவங்கள்ட்ட மீட்க வேண்டும் இல்லையா? அவர்களிடமிருந்து மீட்பதற்கு ஹவுசுலாலத்தினுடைய காலத்துல அது பைத்துல் முகத்தஸ் மீட்கப்படாமல் இருந்தது. அதற்கான போராட்டங்கள் நடத்த வேண்டும் என்ற சூழல், ஆனால் போராடுவதற்குரிய அதாவது முன்வராத ஒரு காலகட்டம். ஹவுசுல்லாஹ் முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி அவர்களுடைய காதிரியா தரீகாவை சார்ந்தவர் தான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி. சுல்தான் சலாஹுத்தீன் தான் என்ன செய்தாங்க, அந்த சிலுவை போர்ல அந்த ஐரோப்பியர்களை, கிறிஸ்தவர்களை எதிர்த்து ஜிஹாது செய்து எதை கைப்பற்றினாங்க? பைத்துல் முகத்தஸை கைப்பற்றினாங்க. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய படையில ராணுவ வீரர்களாக இருந்தவர்கள், ராணுவ தளபதியாக இருந்தவர்கள் ஹவுசுல் ஆலமுடைய முரீதுகள், ஹவுசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் கஜ்ஜானுடைய சீடர்கள். இவர்களால் வாக்கெடுக்கப்பட்டவர்கள், இவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள். ஏன்னா தங்களது பயானில அதாவது அருளை போதித்த ஹவுசுல் ஆலம் இது அவசியம், ஜிஹாது அதாவது பைத்துல் முகத்தஸுக்கு எதிராக அதை மீட்பதற்காக அவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சிலுவை போரில நாம் இறங்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர்கள், உற்சாகப்படுத்தியவர்கள், அவர்களிடத்திலே மண்டியிட்டு பாடம் படித்தவர்கள். அவர்கள் தான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுடைய ராணுவத்தில உயர் அதிகாரிகளாக இருந்தார்கள், தளபதிகளாக இருந்தார்கள், ராணுவ வீரர்களாக இருந்தார்கள். என்றால் பைத்துல் முகத்தஸை மீட்கிற அறப்போரிலே கலந்து கொள்ள வைத்தவர்கள் யார்? ஹவுசுல் ஆலம் முஹிதீன். அவங்க இல்ல நேரத்துல நேரடியாக கலந்து கொள்ளல. ஆனா நேரடியாக கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அந்த மனநிலையை உருவாக்கியவர்கள்
போராட வேண்டும் என்ற அந்த வேட்கையை உண்டாக்கியவர்கள் ஹவுசுல் மஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். எனவே இந்த மார்க்கத்தை மட்டுமல்ல, பள்ளிவாசலை, புனிதமான அந்த பள்ளிவாசலை காப்பதற்காக, தீனை காப்பது என்று சொன்னால் பள்ளிவாசலை மீட்பது, மார்க்க கல்விக்கு உயிர் கொடுப்பது, ஈமானை விதைப்பது, அந்த ஈமானை பெருக்குவது, இதுவெல்லாம் இறை நேசர்களுடைய மகத்தான சேவைகளில் பிரதானமான சேவையாக இருந்தது. அதே மாதிரி தான் குத்துபுல் ஹவுசுல் அஸ்ஹர் ஹஜ்ரத் இமாம் அபுல் ஹசன் ஷாதுலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், ஷாதுலி நாயகம், ஷாதுலியா தரீகாவையே தோற்றுவித்தவர், மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர், மிகப்பெரிய ஆரிஃப், மிகப்பெரிய ஞானி. அவங்க என்ன சொன்னாங்க? நாம சாதாரணமா எப்படி இருக்கிறோம், அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத விளக்குறதுக்கு ஒரே ஒரு செய்தி. நான் கணப்பொழுதேனும், ஒரு கணப்பொழுதேனும் என் பாட்டனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்கவில்லை என்றால் என்னை நான் முஸ்லிமாகவே கருத மாட்டேன். அப்படின்னா 24 மணி நேரமும் அவர்கள் பெருமானாருடைய தரிசனையில் இருந்து அவங்க என்ன மிஸ் ஆகல. பெருமானாரை தரிசிக்கக்கூடிய மகத்தான அந்தஸ்தை, மகத்தான பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் யாரு? அதாவது அபுல் ஹசன் ஷாதுலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். நாம எல்லாம் அல்லாஹ்வை எப்பமாவது திக்ர் செய்யறோம். திக்ர் மஜ்லிஸ்க்கு வந்தா தான் என்ன செய்வோம்? திக்ர் செய்வோம் இல்லையா? அல்லாஹ்வோட நினைப்பு. அந்த திக்ர் மஜ்லிஸ்லயும் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லும் பொழுது கூட அல்லாஹ்வோட நினைப்பு நமக்கு வருதா இல்லையாங்கிறது தெரியல. எத்தனை பேருக்கு தொழுகையில அல்லாஹ்வோட ஞாபகம் வருது? எத்தனை பேருக்கு அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது கூட அல்லாஹ்வோட ஞாபகம் எத்தனை பேருக்கு வருது? வாய்னா அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுது, மற்ற மனசுல ஃபுல்ல என்ன இருக்குது? அல்லாஹ் அல்லாஹ் மற்றதுதான். நம்மளுடைய நிலைமை இல்லையா? கரடி கத்துனாலும், கரடி மாதிரி கத்துனாலும், சத்தம் போட்டாலும் தூங்குறவங்க பேர் இருக்கிறாங்க இல்லையா? தூக்கம் அவங்க நினைக்கிறது. காரணம் அவனுடைய கவனங்கள். மகான்மார்களை பொறுத்த வரைக்கும் நம்மளா சாப்பிட்டா நோம்பு முடிஞ்சிடும். ஆனா மகான்மார்களுக்கு அல்லாஹ்வுடைய திக்ரு கட்டாயிடுச்சு, நோம்பு முடிஞ்சு. ஆனா அவ்வளவு சாதி நாயகத்தினுடைய தரஜா அதல்ல. அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய தரிசனம் போனா அவங்க முஸ்லிமே இல்லை, ஈமானை போடுகிறாங்க. அப்படிப்பட்ட அந்தஸ்துக்குரிய சாதுரி நாயகம் தங்களது சீடர்களை, தங்களது முரீதுகளை அப்படி பக்குவப்படுத்தி ஞானத்தை கற்றுக் கொடுத்தார்கள், ஞான மேதைகளாக ஆக்கினார்கள். அவர்கள் சிலுவை போருடைய தொடர்ந்து நடந்த 9வது சிலுவை போர். 9வது சிலுவை போர்ல பிரான்சினுடைய அந்த ஒரு மன்னன் இருந்தான். அவன் மிஸ்ரை கைப்பற்ற வேண்டும், எகிப்தை கைப்பற்ற வேண்டும், கைப்பற்றி அங்கிருந்து எங்கே செல்ல வேண்டும்? பைத்துல் முக்கத்தஸுக்கு செல்ல வேண்டும் என்று நாடினான். சாதுரி நாயகம் மிஸ்ரிலே, ஈஜிப்திலே இருந்தார்கள். அப்பொழுது மக்களை எல்லாம் திரட்டி, தனது முரீதுகளை எல்லாம், சீடர்களை எல்லாம் திரட்டி, அந்த மன்னன், அந்த பிரான்சினுடைய மன்னன், அவன் மிஸ்ரை நோக்கி வரவிடாமல் தடுக்க வேண்டும், அப்படி வந்தால் அவனை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அவனை பாடுபட்டவர்கள், குரல் கொடுத்தவர்கள் மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட படையை உருவாக்கினார்கள் சாதுரியினர். நாம் எல்லாம் வழிமார்களை பற்றி என்ன விளைவிக்கிறோம்? முரீதுகளை உருவாக்கினார்கள். ஆனால் அந்த முரீதுகளை எப்படி உருவாக்கினார்கள்? அசத்தியத்திற்கு எதிராக போராடக்கூடியவர்களாக, ஜிஹாதினுடைய தலகர்த்தர்களாக, தளபதிகளாக, ராணுவ சிப்பாய்களாக, வீரர்களாக, அப்படிப்பட்டவர்களாக முரீதுகளை உருவாக்கினார்கள். யாரு? அபுல் ஹசன் ஷாதுலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். அந்த 9வது சிலுவை போர் அவன் மீண்டும் பைத்துல் கைப்பற்ற முற்பட்ட பொழுது அவனை எதிர்த்து வெற்றி கிடைத்தது முஸ்லிம்கள். அந்த வெற்றிக்கு காரணம், அந்த வெற்றிக்கு சொந்தக்காரர் யார்? அபுல் ஹசன் ஷாதுலி நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். என்றால் அவர்கள் இந்த மார்க்கத்தை, இந்த தீனை, இஸ்லாமிய நிலப்பரப்பை பாதுகாப்பதில் எந்த அளவிற்கு அவர்கள் பாடுபட்டார்கள், எந்த அளவிற்கு குரல் கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் வரலாறு நிறைவாக நமக்கு பேசியிருக்கிறது. எனவே வழிமார்களை பற்றி நாம், கராமத்துகளை பற்றி அதிகம் பேசுகிறோம். ஆனால் வழிமார்களுடைய சமூக சேவையை பற்றி நாம் என்ன செய்வதில்லை, அந்த அளவுக்கு நாம் தெரிந்து வைத்திருக்கவில்லை. அவர்கள் எல்லாவற்றுக்கும் குரல் கொடுத்தார்கள், சேவை செய்தார்கள். அவர்கள் மூலமாகத்தான் இந்த தீன் தழைத்தது. அந்த அவர்கள் மூலமாகத்தான் இந்த மார்க்கம் நிலை பெற்றது, திரும்ப அது பாதுகாக்கப்பட்டது என்பதை வரலாறுகள் வழியாக நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திக்கில, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சைடுல, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கத்திலே ஒவ்வொரு களத்திலே அவர்கள் தீனுக்காக வேண்டி பாடுபட்டு இருக்கிறார், தீனுக்காக வேண்டி சேவை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். தக்குவாவை இந்த உலகத்திலே கொடுத்தவர்கள் மகான்மார்கள், மக்களுக்கு மத்தியிலே இறை எச்சத்தை கொடுத்தவர்கள் மகான்மார்கள். பாவம் இன்று அதிகமாக நடைபெறுகிறது. காரணம் என்னவென்றால், நாம் இருட்டிய இடத்திலே பூட்டப்பட்ட அறையில நம்மளை யார் பார்க்க போறாங்க அப்படிங்கிற அந்த தைரியத்துல தான் நம்ம என்ன செய்யறோம், தப்பு செய்யறோமா இல்லையா? யாருமே பார்க்காத ஒரு இடமா இருந்தா நம்ம தப்பு செய்யறது துணிந்து, யாரும் பார்க்காத பூட்டப்பட்ட அறையில நாம தப்பு செய்யறோம். காரணம் என்ன? தக்குவா இல்லாத காரணம். அந்த தக்குவாவை கொடுத்தவர்கள், உருவாக்கியவர்கள் யார்? மகான்மார்கள், இறை நேசர்கள். பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க எப்படி தன்னுடைய சீடர்களை உருவாக்குனாங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட ஒரு சீடர் அவர் மீது அவங்களுக்கு ரொம்ப பிரியம், ரொம்ப அவங்க மேல அவங்களுக்கு மஹப்பத்து. அப்ப அவங்கள்ட்ட மற்ற புதுசா வந்த மற்ற மாணவர்களும் இருந்தாங்க, இப்பதான் உருவாகிட்டு இருக்கிறாங்க அவங்க. ஆனா அந்த மாணவர்களுக்கு மத்தியில, முரீதுகளுக்கு மத்தியில ஒரு சீடர் மீது அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான பிரியம் இருந்தது, பாசம் இருந்தது. மற்ற மாணவர்களுக்கு பிடிக்காதுல்ல, நம்மளை விட அவங்களுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்ப அவங்களுடைய அந்தஸ்தை புரிய வைக்கணுங்கிறதுக்காக ஒரு சந்தர்ப்பத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு கத்தியை கொடுத்து ஒரு பழத்தையும் கொடுத்து யாரும் பார்க்காத இடத்தை வெட்டி கொண்டு வரணும்னு சொன்னாங்க. இந்த பழத்தை எங்கே போய் அறுக்க வேண்டும், யாரும் பார்க்காத இடத்துல கொண்டு போய் செய்வாங்க. ஒரு ஆளுக்கு ஆப்பிள் கொடுத்தாங்க, ஒரு ஆளுக்கு ஆரஞ்சு கொடுத்தாங்க, வெவ்வேறு பழங்கள். ஆனா எல்லாருக்கும் ஒரே உத்தரவு தான், கத்தி இருந்துச்சு கையில, ஒரு தட்டும் இருந்துச்சு, யாரும் பார்க்காத இடத்துல கொண்டு போய் இதை அறுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எல்லா மாணவர்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல அங்கே இங்கேயும் பார்த்துட்டு யாரும் பார்க்கல அப்படிங்கறது உறுதி செய்த பிறகு அதை அறுத்து கொண்டு வந்தார்கள். ஒரே ஒரு சீடர் மட்டும் அறுக்காமல் அந்த பழத்தை கொண்டு வந்தார். நீ ஏன்பா அறுக்கலன்னு கேட்டா, நீங்க தான் சொன்னீங்க யாரும் பார்க்காத இடத்துல அறுக்கணும்ட்டு. எல்லா இடத்துலயும் அந்த பார்க்கிறானே சார், அந்த பார்க்காத இடம் இருக்கிறதா? இந்த தக்குவாவை போதித்தவர்கள் சூஃபியாக்கள், ஞானிகள் இல்லையா? இப்படி இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, மார்க்கத்தினுடைய அகலாக்குகள், தன்மைகள், குணங்கள் அதை உருவாக்குவதற்காக வேண்டி செம்மையாக பாடுபட்டவர்கள். ஆதாயத்திற்காக வேண்டி அவர்கள் வாழவில்லை, சுயநலத்திற்காக வேண்டி அவர்கள் பாடுபடவில்லை. ஆதாயம் கிடைக்கக்கூடிய பதவிகளையும் கூட தீனுக்காக வேண்டி துறந்தவர்கள் இமாம்கள், இறை நேசர்கள். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஜஸ்டிஸ் பதவி கொடுக்கப்படுது, நீதிபதி பதவி, சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி பதவி கொடுக்கப்படுது. கலீஃபாவே என்ன செய்யறாரு, நீங்க தான் மிகப்பெரிய பேரறிஞர், எனவே நீங்க தலைமை நீதிபதியாக இருக்கணும். இல்ல நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறார். யாராவது இன்னைக்கு பதவிக்காக வேண்டி நாம் கோரிக்கை வைக்கிறோம், காவிக்காக வேண்டி நாம் என்ன செய்யறோம், மனு கொடுக்கிறோம். அது கிடைக்கணுங்கிறதுக்காண்டி சிபாரிசுகளை தேடி அடைகிறோம். எனக்கு சிபாரிசு பண்ணுங்கன்னு சொல்லி அரசியல்வாதியினுடைய சிபாரிசு தேடி நாம் அடைகிறோம். ஜஸ்டிஸ் பதவி ஒரு ஆள் கிடைக்குதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லையா? அதிகாரம் உள்ள ஒரு பதவி, நல்ல அந்தஸ்துள்ள ஒரு பதவி, நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு பதவி, அரசாங்கத்தினுடைய உயர்ந்த கௌரவமான ஒரு பதவி இல்லையா? ஆனா இது தேடி வருது, இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தேடி வருது அந்த பதவி. ஆனா அவங்க என்ன செய்யல, நான் ஏற்றுக்க மாட்டேங்க அப்படின்னா. ஏன் ஏற்றுக்க மாட்டேன்? நான் அதுக்கு தகுதியானவ இல்லை அப்படின்னா. நான் அதுக்கு நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னா, நீங்க முழுக்க நீங்க தான் தகுதியான ஆளு, நீங்க தகுதி இல்லைன்னா இப்ப யாருக்கு தகுதி ஆகுவா? உலகத்திலேயே அந்த நேரத்தில் ஜமான்ல மிகப்பெரிய பேரறிஞர், சட்ட வேலையாக, அறிவாளியாக, புத்திசாலியாக இருக்கின்றீர்கள். இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் உங்களுடைய சீடர்கள் அப்படின்னு கூட நான் தகுதிகள் எப்படி சொல்லலாம்? நீங்க பொய் சொல்றீங்கன்னு. நான் பொய் சொல்றேன்னாங்க அப்படின்னு கேட்டார். ஆமா, பொய் சொல்றால ஜஸ்டிஸா போடக்கூடாதுன்னு தன்னுடைய அறிவாளையே அவர் புரியிச்சார். ஏன்னா ஜஸ்டிஸா நீதிபதியாக இருக்கக்கூடிய உண்மைதான் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. எப்ப நான் பொய் சொல்லிட்டேன்னா அப்பவே நான் என்ன ஆயிட்டேன், தகுதி இல்லாதவன் ஆயிட்டேன். அந்த மனுஷன் பேச முடிய மாட்டேங்குதுன்னு நான் தெரிச்சேன். நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையங்க அப்படின்னு. நான் ஒத்துக்க மாட்டேன், அடிப்பேன்னு. அடிச்சுட்டு அது உபதேசம் ஜெயில போட்டாங்கன்னா, பதவி கொடுத்தும் வாங்காத காரணத்தினால இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபாவை ஜெயில போட்டான். டெய்லி ஒரு சாட்டை அடி கொடுக்கப்படும். சாட்டை அடினா எங்கூட்டு அடி உங்கூட்டு அடி இல்லை இல்லையா? அவ்வளவு வேதனை இருக்கும். ஆனா அந்த அடியை தாங்கிக்கிட்டு
கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்ன பதவி ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்க மாட்டேன். ஏங்க பதவியை ஒத்துக்கொள்ளாம ஏங்க அடி வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொன்ன பதில் என்னன்னா, நான் பதவியை ஏற்றேன்னா அரசருக்கு கலீஃபாவுக்கு தோதுவான தீர்ப்பு நான் வழங்கணும். அவர் எந்த தீர்ப்பை என்னிடமிருந்து எதிர்பார்க்கிறா அதைத்தான் நான் என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அது சத்தியத்துக்கு மாற்றமா இருந்தா நான் குற்றவாளியாயிருவேன். நான் மார்க்கத்தை விற்க மாட்டேன், மார்க்கத்திற்காக விலை போகவும் மாட்டேன். அல்லது நான் அவர் சொன்ன பிரகாரம் தீர்ப்பு சொல்லல அப்படின்னா அவருக்கு பிடிக்காது. அப்போ நான் இது செய்யறேன், அப்பவும் ஜெயில தான் போடுவார். அப்போ ஜெயில போறதை இப்பமே ஜெயில போட்டாலும் பரவாயில்லை, நான் அந்த பதவி ஏற்க மாட்டேன்னு சொன்னேன். ஏங்க ஒத்துக்க மாட்டீங்க? நான் ஒரு இமாமாக உஸ்தாதாக இருக்கிறேன். நான் இப்படி இந்த மாதிரி பதவிக்காக வேண்டி நான் உண்மைக்கு மாற்றமான தீர்ப்புகளை வழங்க வேண்டிய நிர்பந்தமான நிலையில் இருந்தால் மற்றவர்களுக்கும் அது ஒரு தைரியமாக ஆகிவிடும் என்பதற்காக வேண்டி நீதத்தை நிலைநாட்டுவதற்கு, நியாயமாக நடந்து கொள்வதற்கு பதவியை கூட துறந்தவர்கள் தான் இமாம்கள், அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்ற நல்லோர்கள், நாதாக்கள். எனவே அவர்கள் மூலமாகத்தான் மார்க்கம் இன்றும் ஹயாத்தா இருக்கு. அப்துல்லா இப்னு ரவாஹா என்று ஒரு சஹாபி, அந்த சஹாபி கைபர் யுத்தத்துல அந்த யூதர்களுக்கு சொந்தமான எல்லா நிலங்களும் முஸ்லிம்கள் கையில வந்துருச்சு. அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க, அவங்கள நாடு கடத்திட்டாங்க. ஆனா என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இங்கே இருக்கிறோம், இந்த நிலத்தை நாங்களே ஒழுகின்றோம், அதுல இருந்து நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்களோ அதை நாங்க உங்களுக்கு என்ன செய்யறோம், தர்றோம்னு சொன்னாங்க. விளைச்சல நாங்க உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு நாங்க தர்றோம், நாங்க வேலை செய்யற அளவுக்கு எங்களுக்கு கூலியான அளவுக்கு, வேலைக்குண்டான அளவுக்கு நீங்க எங்களுக்கு கணிசமா தந்தா போதுன்னு சொல்லி என்ன செய்தாங்க. அப்ப இத்தனை % நீங்க கொடுக்கணும், மதீனாவுக்கு நீங்க அனுப்பணும், இத்தனை % நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பேரம் பேசப்பட்டுச்சு. ஒவ்வொரு தடவையும் விளைச்சல் வரப்பொழுது சரியான முறையில் அளந்து பார்க்கறதுக்கு, கணக்கு போட்டு சரி பார்த்து வாங்குறதுக்கு அப்துல்லா இப்னு ரவாஹாவை அனுப்புறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அனுப்பும் பொழுது அந்த யூதர்கள் பேரம் பேசினான், இவர்கிட்ட கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு, கொஞ்சம் அதிகாரிகிட்ட பேரம் பேசக்கூடாது, கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு. அப்படி கவனிச்சிங்கன்னா உங்களை நாமே கவனிக்கிறோம், கணக்கை தப்பா போடுங்க தான், விளைச்சல் அதிகமாக இருக்க குறைச்சி காட்டுங்க, அப்படி நாங்க கொடுக்க வேண்டிய வரி குறையுங்க, கொஞ்சம் குறைச்சி போடுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, நான் உங்களை தனியாக கவனிச்சு தரோம். அப்போ அவர் சொன்னார், அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உலகத்திலேயே நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு நாயகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்து வந்திருக்கிறேன். நான் உலகத்திலேயே வெறுக்கக்கூடிய உங்களிடத்துல வந்திருக்கேன். உலகத்திலே நான் அதிகமா வெறுக்கிறது யூதர்களாய உங்களை தான். எனக்கு அதிகமாக வெறுப்பு உங்க மேலதான். உலகத்திலே அதிகமாக விரும்பக்கூடிய பெருமானாரிடமிருந்து நான் அதிகமாக வெறுக்கக்கூடிய உங்களோட, அதாவது குரங்கு செஞ்சியருடைய வாரிசுகளான உங்களிடம் வந்திருக்கிறேன். ஆனாலும் கூட நான் ஆதாயத்திற்காக வேண்டி நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களுக்கு சாதகமாகவோ உங்களுக்கு பாதகமாகவோ, உங்களுக்கு உங்க மேல எனக்கு வெறுப்பு இருக்குது, அதனால உங்களுக்கு பாதகமாக கூட நான் என்ன செய்ய மாட்டேன், கணக்கு சொல்ல மாட்டேன். விருப்பம் இருக்குது, அதுக்காண்டி அவங்களுக்கு சாதகமாக நான் என்ன செய்ய மாட்டேன், அளந்து கணக்கு சொல்ல மாட்டேன். அவன் அந்த யூத அறிஞர்கள் சொன்னார்களாம், இந்த நீளமான இந்த ஆட்சி, இந்த நீளமான இந்த சிந்தனை, இதை கொண்டுதான் வானம் இருக்கிறது, பூமி இருக்கிறது. இது என்றால் நீதி தவறினால் இந்த வானம் இருக்காது, பூமி இருக்காது. அப்படின்னா இந்த உலகம் அழியாமல் பாதுகாத்தவர்கள் இது மாதிரியான ஈமானுடைய உணர்வு உள்ளவர்கள் என்பதை சொல்லி ஒரே ஒரு செய்தி, உலகம் இன்னைக்கு அழியாமல் இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? எப்பங்க கியாமத்து வரும்? கியாமத்து எப்பங்க வரும்? எப்போ அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஒருத்தன் கூட இருக்க மாட்டாரோ, ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க, அப்ப கியாமத்து வந்துரும்ல. தகுமு சாஅத்து ஹத்தா யுகால அல்லாஹ் 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 என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிற வரை கியாமத்து வராது. அந்த திக்ர் தான் இந்த உலகத்துல அழிவு வராமல் என்ன செய்யுது, பாதுகாக்குது. அப்ப திக்ர் தான் என்னது, ரூஹ். மனிதனுக்கு உடல் இருக்கிறது, ரூஹ் இருக்கிறது. ரூஹ் போயிடுச்சுன்னா உடல் சரிந்து விடும், மையத் மௌத்தாகிவிடும். அதே மாதிரி பிரபஞ்சத்திற்கு ஒரு ரூஹ் இருக்கிறது. அந்த பிரபஞ்சத்தினுடைய ரூஹ் எது, திக்ர். எது திக்ர்? அல்லாஹ்வுக்கு அது திக்ர். உலகத்துல அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு யாருமே இல்லை என்று ஒரு நிலை வந்தால் அப்ப அந்த ரூஹ் போயிடும். ரூஹ் போயிடுச்சுன்னா பிரபஞ்சம் மொத்தா போயிடும், அப்ப பிரபஞ்சம் அழிஞ்சிடும். இந்த உலகம் அழியாமல் பாதுகாக்கப்படுவது யாரை கொண்டு?
ஜாக்கிரீன்களை கொண்டு, அல்லாஹ்வுடைய நேசர்கள் தான் அந்த ஜாக்கிரீன்கள். அவர்களுடைய திக்ரின் காரணமாகத்தான் இந்த உலகம் அழியாமல் பாதுகாக்கப்படுகிறது. தீனுக்கு மட்டும் விழுதுகள் அல்ல, தீன் இடிந்து சரிந்து விழுந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் தாங்களாக தீனை தூக்கி நிறுத்துகிறார்கள் என்பது அல்ல. இந்த உலகத்துக்கே விழுதுகள் யாருதான்? இந்த உலகம் சரிந்து விடாமல், இந்த உலகம் அழிந்து விடாமல், இந்த உலகத்திற்கு நாசம் வந்து விடாமல் தாங்கி பிடிக்கக்கூடிய விழுதுகள் யார்? அல்லாஹ்வுடைய நேசர்கள். ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்லவர்கள் நாதாக்களை புரிந்து கொள்வதற்கும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கண்ணியத்தை செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதாக நன்றியுரை இமாம் பஸாரினுடைய உஸ்தாத் மூசா அவர்கள் இருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இறைநேச செம்மல்களை பற்றி உஸ்தாத் அவர்களுக்கு அருமையாக நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக ஒரு ஆழமான விஷயங்களை மிக எளிதாக நம்முடைய உள்ளங்களுக்கு சென்று சேரக்கூடிய அளவில் சொல்லித் தந்திருக்கிறார்கள். கேட்டதின்படி அந்த இறைநேச செம்மல்களை நாம் மதிப்போம், நம்முடைய வாழ்வியலில் அவர்களுடைய முன்னோடிகளாக நாம் ஆக்கிக் கொள்வோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் வழிமாறுகளை அதிகம் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். பெரும் கருத்துகளையும் பொதுவான மக்களுக்கும் சென்று செல்லக்கூடிய இலகுவான முறையில் சொல்லி தந்து அவதரிக்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாத் பெருந்தகை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா வளங்களையும் அல்லாஹ் தந்தருவானாக, நல்ல ஆரோக்கியத்தை தந்தருவானாக, அவருடைய வாழ்வியலில் அல்லாஹ் எல்லா விதத்திலும் பறக்கத்தை தந்தருவானாக என்று துஆ செய்து ஹஜ்ரத் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த சபையை நடப்பதற்காக வேண்டி உறுதுணையாக இருந்த நிர்வாகிகள் அத்தனை பேர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அழைப்பை ஏற்று வந்த எல்லா மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து இன்னும் இதை போன்ற பல மஜ்லிஸ்களை நடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. செய்தனா முஹம்மதின் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நாம் இந்த கூடிய இந்த கூட்டத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நிறைந்த அந்த கூட்டமாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.